Welcome students. I would like to talk about ஒல்லாந்தர் காலம். ஒல்லாந்தர் காலத்தை நாங்கள் நோக்குவோம்னா ஒல்லாந்தருடைய ரீதியில பார்த்தோம்னா முக்கியமா அவர்களுடைய நிர்வாகம், பொருளாதாரம், சமயம், நீதி போன்ற விடயங்களை பற்றி இன்றைய பார்க்க போறோம். அதுல விட முக்கியமானது ஒல்லாந்தர் காலத்தால ஏற்பட்ட விளைவுகள் போன்ற பற்றி பார்க்க போறோம். அவ்வகையில் 1658 தொடக்கம் 1796 வரையான காலப்பகுதியில 1658 தொடக்கம் 1796 வரையான காலப்பகுதியில ஒல்லாந்தர்கள் ஆட்சி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரணுமுங்க. இலங்கையில கரையோர பகுதிகளை மையமாக கொண்டு தமது ஆட்சி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரணும். போர்த்துகேயர் என்ன செய்யணும் என்றால் ஆட்சி நடவடிக்கைகளை மேற்கொண்டு இலங்கையில் உள்ள வளங்களை சுரண்டி தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு சென்று தங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சிப்படுத்தியவர்களாக காணப்படுகின்றார்கள் போர்த்துகேயர்கள். ஆனால் ஒல்லாந்தர்கள் இலங்கை கரையோர பகுதியினுடைய பொருளாதாரத்தை மற்றும் ஏனைய விடயங்களை வளர்ச்சிப்படுத்திய நபர்கள்ல ஒருவர்களாக இவர்கள் காணப்படுகின்றார்கள். அவ்வகையில ஒல்லாந்தர்கள் அவர்களுடைய நிர்வாகத்தை நாங்கள் நோக்குவோம் என்றால் ஒல்லாந்தர்கள் புதிய நிர்வாக கொள்கைகளை சிலவற்றை உட்புகுத்தி பழைய நிர்வாக கொள்கைகளையும் சிலவற்றை கடைபிடித்து தங்களுடைய நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரணும். அவ்வகையில முதலாவது என்னது, கொழும்பை மையமாக வைத்துக்கொண்டு 3 கொமாண்டர்கள் நியமிக்கப்படுகிறது. அதற்கு முன்னர் ஒல்லாந்தர்கள் என்னது இலங்கையை கரையோரத்தை நிர்வகிப்பதற்காக ஒல்லாந்து நாட்டு மன்னன் ஜாவாவில மெல்பானிய மையமாக கொண்ட ஒரு ஆளுநர் நியமிக்கப்படுகின்ற. அவ்வகையில இலங்கைக்கான ஆளுநராக ஒல்லாந்த ஆளுநராக வில்லியம் ஜே கொஸ்தர் நியமிக்கப்படுகின்ற. இந்த வில்லியம் ஜே கொஸ்தரின் கீழ 10 அதிகாரிகளை கொண்ட பொலிட்டிக்ராட் என்ற ஆணைக்குழு குழு காணப்படுது. அந்த 10 நபர்கள் யார் வர்த்தக சங்க அதிகாரி, சிவில் அதிகாரி, இராணுவ அதிகாரி போன்ற 10 நபர்களை கொண்ட பொலிட்டிக்ராட் என்ற ஆணைக்குழு நியமிக்கப்படுது. இதனை அடுத்து இவர்கள் இவர்கள் நிர்வாகத்தை நாங்கள் நோக்கம் என்றால் கொழும்பை மையமாக கொண்டு இவர்கள் 3 கொமாண்டர்களா பிரிக்கணும். கொழும்பு கொமாண்டரி, காலி கொமாண்டரி, யாழ்ப்பாண கொமாண்டரி. கொழும்பு கொமாண்டரி, யாழ்ப்பாண கொமாண்டரி, காலி கொமாண்டரி என பிரித்து இவர்கள் ஒல்லாந்தர்கள் நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரினம். அதுல கொழும்பு கொமாண்டரி மத்திய நிலையமா காணப்படுது. அடுத்த கொழும்பு கொமாண்டரி, காலி, யாழ்ப்பாணம். அடுத்த கொழும்பினை மையமாக கொண்டு வில்லியம் ஜே கொஸ்தர் ஆளுநர் நியமிக்கப்படுறார். இவர்களுக்கு 10 அதிகாரிகள் உள்ளிட்ட பொலிட்டிக்ராட் என்ற குழு இவர்களை கண்காணிக்குது போன்ற விடயங்கள் ஒல்லாந்த நிர்வாகத்துல நாங்க பார்க்கலாம். அடுத்த புதிய விடயங்களை உட்புகுத்தினோம். குறிப்பா திணைக்களங்கள் பல உருவாக்கினோம். அது ஒரு நிர்வாக விடயங்களை பார்க்கலாம். அவ்வகையில் என்ன கொமாண்டரிகள் கொமாண்டர்கள், திசாவணி, திசாவைகள், ரட்டைகள், ரட்டை மகத்தேமார்கள், கோரளை அதிகாரி, பற்று அத்துக்கோரளைமார்கள், திணைக்கள உத்தியோகத்தர்கள், அடுத்து கிராம விதானமார்கள் என புதிய நிர்வாகம் கொண்டு வரப்படுது. இதுல திசாவணி, ரட்டைகள், கோரளை, பற்று, கிராமம், திணைக்களம் எவ்வளவு போர்த்துகேயர் காலத்துல காணப்பட்டது. கண்டி மற்றும் கரையோர பகுதியில ஆரம்ப காலத்துல காணப்பட்ட ஒன்றா காணப்படுது. ஒல்லாந்தர் காலத்துல கொமாண்டரிகள் புதிதாக உருவாக்கப்படுது. இந்த கொமாண்டரிகளுக்கு தலைமையா கொமாண்டர்கள் காணப்பட்டார்கள். அடுத்த பாயிண்ட்ஸ் நாங்க பார்ப்போம்னா சேவை மன்றங்களின் உருவாக்கம். சேவை மன்றங்களின் ஊடாக என்ன வர்த்தகம், இராணுவம், சமயம் போன்ற விடயங்களை கண்காணித்து அது சார்ந்த விடயங்களை பூர்த்தி செய்கின்ற ரீதியில சேவை மன்றங்கள் உருவாக்கப்படுது. 4 சேவை மன்றங்கள் உருவாக்கப்படுது. வர்த்தக சேவை மன்றம், சமய சேவை மன்றம், இராணுவ சேவை மன்றம், வினய சேவை மன்றம். என்னென்ன சேவை மன்றங்கள்? வர்த்தக சேவை மன்றம், இராணுவ சேவை மன்றம், வினயர் சேவை மன்றம், சமய சேவை மன்றம் என சமய மன்றங்களின் ஊடாக என்னது இவர்கள் நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். அவ்வகையில இந்த வர்த்தக சேவை மன்றம் என்ன வர்த்தக நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக வர்த்தக சேவை மன்றம், இராணுவம் சார்ந்த விடயங்கள் மற்றும் ஆயுதம் சார்ந்த விடயங்களை கண்காணிப்பதற்காக என்ன இராணுவ சேவை மன்றமும், சமய நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக சமய சேவை மன்றமும், அடுத்த
விநயர் சேவை மன்றம் வந்து சிவில் நடவடிக்கைகளை வந்து கண்காணிப்பதற்காக விநயர் சேவை மன்றம், வர்த்தக நடவடிக்கை கண்டுபிடிப்பதற்காக வர்த்தக சேவை மன்றம், சமய நடவடிக்கை சமய சேவை மன்றம், இராணுவ நடவடிக்கைகளுக்கு இராணுவ சேவை மன்றம், சிவில் விடயங்களை வந்து கண்காணிப்பதற்காக வந்து விநயர் சேவை மன்றம் போன்ற சேவை மன்றங்கள் வந்து உருவாக்கப்படுது. அடுத்த வந்து நீதிமன்றங்களில் உருவாக்கம். அவ்வகையில வந்து லேண்ட் ராட், சிவில் ராட், ராட்பான் ஜஸ்டிஸ் போன்ற நீதிமன்றங்களின் ஊடாக நிர்வாக நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டு வரணும். லேண்ட் ராட் வந்து நிலவியல் நீதிமன்றம் போன்ற நிலவியல் சார்ந்த விடயங்களை வந்து என்ன கண்காணிப்பதற்காக, அது சார்ந்த விடயங்களை வந்து வழக்குகளை வந்து விசாரணை செய்வதற்காக வந்து என்னது லேண்ட் ராட் என்ற நீதிமன்றமும், சிவில் ராட் வந்து குடியல் ரீதியான விடயங்கள், குடியல் சார்ந்த விடயங்களை வந்து கண்காணிப்பதற்காக சிவில் ராட்டும் காணப்படுது. இந்த லேண்ட் ராட், சிவில் ராட்ல வந்து தீர்க்கப்படாத என்ன வழக்குகள் வந்து டிராட்வான் ஜஸ்டிஸ் என அழைக்கப்படுகின்ற உயர் நீதிமன்றத்துக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டு அங்கு வந்து என்ன இந்த வழக்குகளுக்கு வந்து என்ன தீர்வு காணக்கூடிய ஒன்றா வந்து இது வந்து காணப்படுது. லேண்ட் ராட் வந்து நிலவியல் நீதிமன்றம், சிவில் ராட் வந்து குடியல் நீதிமன்றம், டிராட்வான் ஜஸ்டிஸ் வந்து உயர் நீதிமன்றம். அடுத்த வந்து சட்டங்களை வந்து அறிமுகப்படுத்துறார்கள். இவர்களுடைய நிர்வாகத்துல வந்து சட்டம் ஒன்று ஒரு முக்கியமான ஒன்றாக காணப்படுது. அவ்வகையில வந்து சட்டங்களின் ஊடாக வந்து மக்களை வந்து கட்டுப்படுத்தி தங்களுடைய நிர்வாக நடவடிக்கைகளும் பொருளாதாரம் சமயம் சார்ந்த விடயங்களை வந்து மேற்கொள்வதற்கு வந்து ஒல்லாந்தர்கள் வந்து ஒரு முக்கிய ஒருவர்களாக வந்து காணப்படுகின்றனர். அவ்வகையில வந்து யாழ்ப்பாண மக்களுக்கென தேச வளமை சட்டமும், காளி மக்கள் மற்றும் கட்பெட்டி யாழ்ப்பாண மக்களுக்கு வந்து தேச வளமை சட்டமும், கட்பெட்டி புத்தளம் வாழ் மக்களுக்கு வந்து முக்குவர் சட்டமும், கரையோர பகுதி வாழ் மக்களுக்கு வந்து பொதுவாக வந்து ரோமன் டச்சு சட்டம் வந்து கொண்டு வரப்படுது. டச்சுக்காரர்கள் என அழைக்கப்படுகின்றவர்கள் வந்து ஒல்லாந்தர்கள். தேச வளமை சட்டம் யாழ்ப்பாண மக்களுக்கு, கட்பெட்டி புத்தளம் போன்ற மக்களுக்கு வந்து முக்குவர் சட்டம், ரோமன் டச்சு சட்டம் வந்து கரையோர மக்களுக்கு வந்து பொதுவாக உருவாக்கப்படுது. இஸ்லாமிய சட்டம் வந்து முஸ்லிம் மக்களுக்காக வந்து கொண்டு வரப்படுது. அடுத்த வந்து வணிக நடவடிக்கைகளை வந்து கண்காணிப்பதற்காக அதிகாரிகள் வந்து நியமிக்கப்படுகின்றார்கள். ஒப்ப கூக்மன், ஒண்ட கூக்மன் போன்ற வணிக அதிகாரிகள் வந்து நியமிக்கப்படுகின்றார்கள். இதுல வந்து ஒப்ப கூக்மன் வந்து சிரேஷ்ட வணிகன், ஒண்ட கூக்மன் வந்து கனிஷ்ட வணிகன். ஒப்ப கூக்மன் வந்து சிரேஷ்ட வணிகன், ஒண்ட கூக்மன் வந்து கனிஷ்ட வணிகனாக வந்து காணப்படுகின்றது. இவ்வளவு தான் என்னது ஒல்லாந்தருடைய நிர்வாகம் என்ற ரீதியில வந்து நாங்க பார்ப்போம். அடுத்தது வந்து பொருளாதாரத்தை பார்த்தோம்னா, வர்த்தக கம்பெனியை வந்து இலங்கை வர்த்தக கம்பெனி வந்து நிறுவின, அதாவது வந்து டிஓசி என்ற கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி வந்து ஒல்லாந்தர்கள் வந்து பொருளாதார நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக வந்து ஒரு என்ன உருவாக்கினோம். அடுத்த வந்து இலங்கையில வந்து கரையோர பகுதிகளில் வந்து கருவா ஜானே சங்கு போன்ற வர்த்தக பொருட்கள் மீது ஒல்லாந்தர்கள் வந்து அதிகளவாக ஆர்வம் காட்டி அது சார்ந்த உற்பத்திகள் மற்றும் அது சார்ந்த விடயங்களை வந்து ஊக்குவித்தர்களாக வந்து இந்த ஒல்லாந்தர்கள் வந்து காணப்படுகின்றார்கள். அடுத்து போர்த்துகேயரை அடுத்து ஒல்லாந்தருடைய வர்த்தக முறையா வந்து சுற்று வர்த்தகம் நோக்கலாம். சுற்று வர்த்தகம் வந்து ஒல்லாந்தருடைய பொருளாதார முறையாக வந்து காணப்படுது. என்ன சுற்று வர்த்தகம். அடுத்த வந்து கருவா வர்த்தகத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டா வந்து கருவா பயிற்சியை வந்து இங்க இவர்கள் வந்து கருவாவை வந்து ஊக்குவிக்கின்றார்கள். இயற்கையா வளரக்கூடிய ஒரு பொருளா வந்து கருவா காணப்படுது. இந்த கருவா வந்து ஊக்குவிக்கிறவங்க ஏண்டா மலையக பகுதிகளில் வந்து கருவாக்களை வந்து பயணம், குறிப்பா வந்து கதிரானை, மருதானை, அவரியாவற்ற போன்ற இடங்கள்ல வந்து என்ன கருவா உற்பத்தியை வந்து மேற்கொள்ளினோம். ஒரு கருவா பட்டையை வந்து உரிப்பதற்காக மற்றும் கருவா சார்ந்த விடயங்களை வந்து செய்வதற்காக, கருவா பட்டையை வந்து என்ன டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக வந்து அதாவது குறிப்பா வந்து கருவாப்பட்டையை வந்து உரிப்பதற்காக வந்து சாழியர் என்ற குழுவை வந்து ஒல்லாந்தர்கள் வந்து நியமிக்கின்றார்கள். சாழியர் என்ற குழுவை வந்து ஒல்லாந்தர்கள் வந்து நியமிக்கின்றார்கள். அடுத்த வந்து வரி வருமானம், வரிகளை வந்து அறவிட்டு அதனூடாக வந்து ஒல்லாந்தர்கள் வந்து தங்களுடைய பொருளாதாரத்தை வந்து என்ன வளர்ச்சிப்படுத்திக் கொள்ளும். அவ்வகையில வந்து நாணய வரி, தெரு வரி, துப்பாக்கி வரி போன்ற வரிகளை வந்து குறிப்பிடலாம். தெருவரி, நாணய வரி போன்ற வரிகளின் ஊடாக வந்து என்னது இந்த பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்துது. அடுத்த வந்து குளம் மற்றும் கால்வாய்கள் வந்து புனரமைக்கப்படுது. குளங்கள், கால்வாய்கள் போன்றவற்றை புனரமைத்து என்ன கருவா வர்த்தகத்துக்கு மற்றும் ஏனைய பொருட்கள் சங்கு, பாக்கு தெங்கு போன்ற பொருட்களுக்கு வந்து என்ன
தெங்கு வந்து இவர்களுடைய ஒரு பயிரா வந்து மேற்கொள்கிறார்கள் யார் இந்த ஒல்லாந்தர்கள். இப்படி என்ன பயிர்களை வந்து மேற்கொள்வதற்கு தேவையான நீர்கள் மற்றும் ஏனைய பொருட்களை வந்து பெற்றுக்கொள்வதற்காக வந்து என்ன குளங்கள் கால்வாய்களை வந்து புனரமைக்கிறோம். அவ்வகையில வந்து இவர்கள் வந்து ஜோதவாபி கந்தலாய் குளம் போன்ற குளங்களை வந்து புனரமைக்கிறோம். என்னென்ன குளம்? ஜோதவாபி கந்தலாய் குளம் போன்ற குளங்களை வந்து புனரமைக்கிறோம். அடுத்த வந்து முத்துராஜ வேலையில் காணப்பட்ட சதுப்பு நிலத்தை வந்து நன்னிலமாக்கினோம். இந்த ஒல்லாந்தர்கள் முத்துராய வேலையில காணப்பட்ட சதுப்பு நிலத்தை வந்து நன்னிலமாக மாற்றிக் கொள்கிறார்கள். அடுத்த வந்து கருவா ஏலம் கோப்பி வந்து இவர்களுடைய வர்த்தக நோக்கத்துக்குரிய முக்கிய பொருட்களா வந்து கருவா ஏலம் கோப்பி வந்து காணப்படுது. அடுத்த வந்து கைத்தொழில் சாலைகளை வந்து உருவாக்கினோம். அவ்வகையில வந்து கல்விசை பகுதியில வந்து என்னது சீனி கைத்தொழில் சாலையை வந்து உருவாக்கினோம். கல்விசை பகுதியில வந்து சீனி கைத்தொழில் சாலையை வந்து உருவாக்கினோம். மட்பாண்டம், மரத்தளவாடம், ஆடை போன்ற கைத்தொழில் சாலைகளை வந்து உருவாக்கினோம். குறிப்பா வந்து சீனி கைத்தொழில் வந்து கல்விசை பகுதியில, பருத்தி கைத்தொழில் வந்து பன்னி பகுதியில, மரத்தளவாடம் வந்து மொரட்டுவிலும், சாயவர் கைத்தொழில் வந்து யாழ்ப்பாணத்திலும் வந்து எனது உருவாக்கப்படுது. அடுத்த வந்து பொருளாதாரத்தை வந்து கண்காணிப்பதற்காக வந்து வணிகர்மார்கள் வந்து நியமிக்கப்படும், வணிக அதிகாரிகள் வந்து நியமிக்கப்படினும். அவ்வகையில வந்து ஒப்ப கூக்மன் வந்து சிரேஷ்ட வணிகன், ஒண்ட கூக்மன் வந்து கனிஷ்ட வணிகன். ஒப்ப கூக்மன் வந்து சிரேஷ்ட வணிகன், ஒண்ட கூக்மன் வந்து கனிஷ்ட வணிகன் போன்ற அதிகாரிகளை நியமித்து பொருளாதார நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளினோம். அடுத்த வந்து நாங்க பார்க்க போறது வந்து ஒல்லாந்தருடைய சமயம். சமயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒல்லாந்தருடைய சமயமா வந்து புரட்டஸ்தாந்து மதம் வந்து காணப்படுது. போர்த்துகேயருடைய மதமா வந்து கத்தோலிக்க மதம் காணப்படுது. இந்த கத்தோலிக்க மதம் வந்து என்னது காணப்பட்டாலும் இந்த கத்தோலிக்க மதத்துக்கு எதிராக தோற்றம் பெற்ற வந்து புரட்டஸ்தாந்து மதம். அவ்வகையில வந்து புரட்டஸ்தாந்து மதம் வந்து இலங்கையில வந்து அறிமுகப்படுத்தப்படுது. அதை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு வந்து என்ன கொமாண்டர்கள்ல வந்து மதப்பெற்று பாடசாலைகளை வந்து உருவாக்கி என்ன கொழும்பு, காலி, யாழ்ப்பாணம் போன்ற கொமாண்டர்கள்ல வந்து அதிகளவான மதம் சார்ந்த பாடசாலைகளை உருவாக்கி மதத்தை வந்து தங்களுடைய புரட்டஸ்தாந்து மதத்தை வந்து பரப்பினம். அவ்வகையில வந்து கொழும்பு கொமாண்டரில வந்து 55 பாடசாலைகளும், காலி கொமாண்டரில வந்து 37 பாடசாலைகளும், கொழும்புல 55, காலில வந்து 37, யாழ்ப்பாணத்துல வந்து 48 என்ன மதப்பரப்பு பாடசாலைகள் வந்து உருவாக்கப்படுது. அடுத்த வந்து கட்டாய கல்வி, அதாவது வந்து 18 வயசுக்கு கீழ்பட்டவர்கள் வந்து என்ன கட்டாய கல்வி வந்து வழங்கப்படுதுங்க ஒல்லாந்தர் காலத்துல. அடுத்த கொஞ்சம் நாங்க நோக்கம் என்றால் கொர்சியாட் என்ற மதசபை வந்து உருவாக்கப்படுது. என்ன கொர்சியாட் என்ற மதசபை வந்து உருவாக்கப்பட்டு கரையோர பகுதிகளில் வந்து என்ன மதம் சார்ந்த நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்வதற்கு வந்து இது வந்து என்ன சாதகமா அமையுது. பேருந்து கொரான் பெசோகெரன் போன்றவர்கள் வந்து கரையோரத்துக்கு வரவழைக்கப்பட்ட மத பிரசர்கள் வந்து வரவழைக்கப்பட்டு புரட்டஸ்தாந்து சார்ந்த மத கருத்துக்கள் வந்து கரையோர மக்களுக்கு வந்து பரப்பப்படுது. அடுத்த வந்து புரட்டஸ்தாந்து தேவாலயம் வந்து உருவாக்கப்படுது. புரட்டஸ்தாந்து மக்களை வந்து உருவாக்கினாலும் அவர்கள் வழிபடுவதற்கு வந்து புரட்டஸ்தாந்து தேவாலயம் வந்து கரையோர பகுதிகள் வந்து உருவாக்கப்படுது. அடுத்த வந்து பாடசாலைகள் வந்து உருவாக்கப்படுது. பாடசாலைகள் வந்து கண்காணிப்பதற்காக வந்து இஸ்கோலாக்கள் கமிஷன் என்ற குழு, அது இஸ்கோலாக்கள் கமிஷன் என்ற ஆணைக்குழு வந்து நியமிக்கப்பட்டது. அடுத்த வந்து 1739 ஆண்டு அச்சியந்திரம் கொண்டு வரப்பட்டு அந்த அச்சியந்திரத்தினூடாக பத்திரிகைகள், நூல்கள் போன்ற வந்து கொண்டு வரப்பட்டு புரட்டஸ்தாந்து மதம் வந்து வளர்ச்சிப்படுத்தப்படுது. அடுத்த வந்து அரசன் எவனோ அவனது சமயம் என 1555 ஆண்டு என்ன கொண்டு வரப்பட்ட அரசன் எவனோ அவனது சமயம் என்ற கொள்கையை வந்து ஒல்லாந்தர்கள் வந்து பின்பற்றி தங்களுடைய புரட்டஸ்தாந்து மதம், அதாவது வந்து கரையோரத்துக்கு வந்து அரசர்களாக வந்து ஒல்லாந்தர்கள் வந்து காணப்படுகின்றார்கள். அவருடைய மதம் வந்து புரட்டஸ்தாந்து மதம். அந்த புரட்டஸ்தாந்து மதத்தை வந்து பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வந்து அரசன் எவனோ அவனது சமயம் என்ற ரீதியில வந்து ஒல்லாந்தர்கள் வந்து புரட்டஸ்தாந்து மதத்தை வந்து பரப்பி வரணும். அடுத்த வந்து ஒல்லாந்தருடைய நீதி நடவடிக்கை. இப்பொழுது பார்த்து சமயம், அடுத்த நீதியை நாங்க பார்த்தோம் என்றால் சட்டங்கள் மற்றும் நீதிமன்றங்களின் ஊடாக வந்து நீதி நடவடிக்கைகளை வந்து வளர்ச்சிப்படுத்தினோம். குறிப்பா வந்து நீதியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் வந்து லேண்ட் ராட், சிவில் ராட், ராட்பான் ஜஸ்டிஸ் என்ற நீதிமன்றங்களை வந்து உருவாக்கினோம். லேண்ட் ராட் என்பது நிலவியல் நடவடிக்கைகளை வந்து கண்காணிப்பதற்காக அதை சார்ந்த குற்றம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து கண்காணிப்பதற்கு லேண்ட் ராட்டும், சிவில் ராட் வந்து குடியல் சார்ந்த விடயங்களை வந்து கண்காணிப்பதற்காக சிவில் ராட்டும் நியமிக்கப்படுது. இந்த லேண்ட் ராட், சிவில் ராட்ல வந்து வழக்குகள் வந்து சரியான முறையில் வந்து தீர்ப்பு கிடைக்காவிட்டால்
டிராட்பான் ஜஸ்டிஸ் என அழைக்கப்படுகின்ற உயர் நீதிமன்றத்துக்கு வந்து என்னது கொண்டு செல்லப்பட்டு அங்கு வந்து என்னது வழக்குகள் வந்து ஆடி அந்த வழக்கான தீர்வுகள் வந்து கிடைக்கப்பட்டது. ராட்பான் ஜஸ்டிஸ் வந்து முக்கியமான 3 கொமாண்டரிகள் வந்து நியமிக்கப்படுது. கொழும்பு கொமாண்டரி, காலி கொமாண்டரி, யாழ்ப்பாண கொமாண்டரி என முக்கியமான 3 கொமாண்ட் நியமிக்கப்படுது. அடுத்த வந்து சட்டத்தை நாங்கள் பார்த்தோம்னா யாழ்ப்பாண மக்களுக்கு தேச வளமை சட்டம், கட்பிட்டி புத்தளம்பால் மக்களுக்கு வந்து முக்குவர் சட்டம், கரையோரத்துல வந்து பொதுவான சட்டமா வந்து உரோமண்டாட்சி சட்டம் வந்து கொண்டு வரப்படுது. இவ்வளவு வந்து இவருடைய நீதி. அடுத்த வந்து விளைவை நாங்கள் நோக்குவோம் என்றால் ஒல்லாந்தர்கள் வந்து புதிய நிர்வாக கொள்கையை வந்து கொண்டு வரணும். பழைய நிர்வாக கொள்கைகளை போத்துக்கேர் கடைப்பிடித்தது மாதிரி புதிய நிர்வாக கொள்கைகளை போத்துக்கேர் கடைப்பிடித்தது மாதிரி இவர்களும் வந்து புதிய நிர்வாக கொள்கைகளை வந்து கொண்டு வரணும். அவ்வகையில வந்து கொமாண்டரி எனப்படுகின்ற புதிய கொள்கை, புதிய நிர்வாக முறையை வந்து கொண்டு வரினோம். அடுத்த வந்து ஆளுநர் பதவியை வந்து கொண்டு வரினோம். அவ்வகையில வந்து இலங்கையின் கரையோர பகுதியை வந்து கண்காணிப்பதற்காக வந்து வில்லியம் ஜே கொஸ்டர் வந்து நியமிக்கப்படுகின்றார். அதே போன்று ஆளுநர் பதவி வந்து வரப்படுது. புரட்டஸ்தாந்து மதம் வந்து கத்தோலிக்க மதத்துக்கு எதிராக புரட்டஸ்தாந்து மதம் வந்து இலங்கையில வந்து பரவடைந்து சட்ட அறிமுகம், குறிப்பா வந்து தேச வளமை சட்டம், முக்குவர் சட்டம், மற்றது வந்து உரோமன் அச்சு சட்டம் போன்றவற்றை குறிப்பிடலாம். அடுத்து வந்து 1739ஆம் ஆண்டு அச்சு இயந்திரம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. சீனி கைத்தொழிற்சாலை வந்து உருவாக்கம், இங்கு கல்விசை பகுதியில் சீனி கைத்தொழிற்சாலை, மொரட்டோவில் வந்து மரத்தளவாடம், மற்றது வந்து யாழ்ப்பாணத்துல வந்து சாயவர் கைத்தொழிற்சாலை போன்ற கைத்தொழிற்சாலை வந்து உருவாக்கப்படுது. அடுத்து வந்து விஓசி என்ற நாணயம் வந்து உருவாக்கப்படுது. என்ன விஓசி என்ற நாணயம் வந்து உள்ளாந்து உருவாக்கப்படுது. அதே வந்து விஓசி என்ற வர்த்தக கம்பெனி வந்து அறிமுகப்படுத்தப்படுது. தோப்பு முறை காணப்படுது. அதே போன்று சேவை மன்றங்கள், என்ன வர்த்தக சேவை மன்றம், விநிய சேவை மன்றம், மற்றது வந்து இராணுவ சேவை மன்றம், இப்ப போன்ற சேவை மன்றங்களின் ஊடாக வந்து என்னது விளைவுக்கு வந்து பார்க்கலாம். அடுத்த வந்து மதசபை, அதாவது வந்து கோர்சியாட் என்ற மதசபை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு மத தலைவர்களாக விளங்குகின்ற கொரான் பெசோகேரன் போன்றவர்கள் வந்து வரவழைக்கப்பட்டு மதம் வந்து புரட்டஸ்தாந்து மதம் வந்து பரவடையுது. அடுத்த வந்து என்னென்றா பரங்கியர் இனம், அதாவது வந்து இலங்கையில் உள்ள இலங்கை வாசிகளும் அந்த சுதேச மக்களும் ஒல்லாந்தர்களும் இணைந்து பரங்கியர் என்ற இனம் வருது. அதே போன்று போர்த்துகேயரும் இணைந்து பரங்கியர் என்ற இனம் வருது. அடுத்த வந்து என்னென்னா ஒல்லாந்து மொழிகள், போர்த்துகேய மொழிகளின் அலுமாரி போன்ற அலுமாரி வந்து போர்த்துகேயருடைய மொழியா நாங்கள் நோக்கலாம். ஒல்லாந்திட்ட மொழியா வந்து லாம்பு கேத்தல், மற்றது விராந்தை, லாம்பு கேற்றல், விராந்தை போன்ற என்ன ஒல்லாந்த மொழிகள் வந்து வருகிறது. போன்ற விடயங்கள் ஊடாக வந்து என்னது ஒல்லாந்தருடைய ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற விளைவுகள் வந்து நோக்கலாம். இவ்வளவு தான் என்ன ஒல்லாந்தர்களுடைய ஆட்சி காலத்துல வந்து இலங்கையில் ஏற்பட்ட முக்கியமான மாற்றங்கள் அல்லது விளைவுகள் என்ற ரீதியில வந்து பார்க்கலாம்.